இங்க வாப்பா. என்னம்மா? சூர்யா, உனக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல்லப்பா. வீட்டுல போய் இதுல டிஃபன் இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புப்பா. அப்பாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் கூட டிஃபன் இருக்கு, எல்லாரையும் சாப்பிட சொல்லுப்பா. நீயும் சாப்பிட்டுட்டு கிளம்பு. அவளையும் கூட்டிட்டு போய் நீ காலேஜ்ல விடணும்ல. ஆமாம்மா, என்ன நேரம் இருக்குல்ல? இல்லப்பா, நீ போய் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். சாப்பிட வேற செய்யணும். நீ இங்கே நின்று நேரத்தை போய்க்கிறாத, இல்லைன்னா இங்கேயே சாப்பிட்டுட்டு போப்பான்னா சாப்பிட மாட்டேங்க. போய் சீக்கிரமா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவளையும் கூட்டிட்டு கிளம்பியா. பாட்டி என்ன சொத்த நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாவே, அதனால வீட்டை பூட்டாண்டாயா. சரிம்மா, கிளம்புறதுக்குள்ள அப்ப பாட்டி வர சொல்லிருங்க. சரிப்பா, நீ போய் முதல்ல உன் வேலையெல்லாம் பாரு. இந்த சூர்யா. அம்மா, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா லீவ் போட்டு இருக்கேம்மா. வேண்டாம் சூர்யா, விடிய காலமே என் கூட வந்தா, இவ்வளவு நேரம் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கா. நீ இனிமே ஆபீஸ்லயும் போய் வேலை பார்க்கணும்லப்பா, அதனால கிளம்பு. நீ பார்த்துட்டு வேலையை விட்டுறப்படாது. இதுக்காக போயிட்டு சாயங்காலமா வேணா வாப்பா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. என் பிள்ளை நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு அவனும் கஷ்டப்படுறான். ஏம்மா, நீங்க வா. என்னம்மா? சூர்யாட்ட டிஃபன்லாம் கொடுத்து விட்டேன். அவன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப கொஞ்சம் நேரம்ல, அதுக்குள்ள நீயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிரு. ஏமா, வீட்டை திறந்து போட்டு போக சொல்லியிருக்கேன். யாராவது உள்ள போய் எதையும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாம நீனும் விடிய காலமே எழுப்பி என் கூட வந்தா, உன் உடம்பே பாத்துக்கிடணும்ல, வயசாகுதுல்ல. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியமா வா. மதியம் சாப்பிட ஆட்கள் கொஞ்சம் வரும்ல, அந்த நேரத்துல நீ கல்லாப்பட்டியில உட்காந்துட்டேன்னா நல்லா இருக்கும்ல. நானும் ரோசா பக்கமும் பரிமாறுவோம். அதான் சொல்லியம்மா, நாள் முழுக்க இங்கே நிற்க முடியாது. அப்படியம்மா? சரி, அப்படின்னா எனக்கு ஒரு 2 பூரி எடுத்து தட்டுல வச்சுடா, அங்க உட்கார்ந்து சாப்பிடு. பூரி சாப்பிடு. பூரி நீ இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எதுக்கு அந்த பூரியை சாப்பிடணும்னு ஆசைப்படியா? இல்லம்மா, பூரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவேன். நீ விரும்பி சாப்பிடுறதெல்லாம் உனக்கு உடம்புக்கு ஒத்துக்கிடாது. நான் இட்லியும் சட்னி சாம்பார் ஊத்தி எடுத்துட்டு வரேன், இரு. நீ இட்லியை திங்கிறதுக்கு வீட்டுல பழைய கஞ்சி இருக்கா, நான் அதை போய் சாப்பிட்டுக்கிறே. இட்லி குட்டில எல்லாம் என்னால திங்க முடியாது. ஏம்மா, எது நல்லதோ அதை தான் திங்கணும். உனக்கே அது தெரிய மாட்டேங்குது. பூரி என்னல்ல? சரி, நான் எதுவும் திங்கல. வீட்டுல பழைய கஞ்சி கிடக்கா, நான் அதை போய் குடிச்சுக்கிறே. போற வழியில ஒரு ஊறுகாய் பாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு போறேன். ஏம்மா, பழைய கஞ்சி வேண்டாம், நான் வேணா அதை சாப்பிட்டுக்கிறேன். இட்லி நல்லா இருக்காது, சாப்பிடு. வேண்டாம், நீ இந்த இட்லியே தின்னு, நான் வீட்டுல போய் பழைய கஞ்சி குடிக்கேன். நல்ல கஞ்சி அள்ளி வச்சு தண்ணியை ஊத்தி குடிச்சாதான் மனசுக்கு நிறைவா இருக்கும். அந்த நிறைவு இந்த இட்லியில கிடைக்குமா? நான் போய் கஞ்சி குடிக்கமா, நீ இட்லியை சாப்பிடு. சாப்பிட்டா பூரி இல்லைன்னா கஞ்சி. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, திருந்தவும் வேண்டாம். எப்படியோ போ, உன் இஷ்டம். சரிம்மா, சரோஜா, போயிட்டு வரேன், பாத்துக்க. ஏன்னா அம்மா இப்படி இருக்காலும் தெரியல, ஒரு வார்த்தை சொன்னா கேட்கல. ரோசப்பக்கா, உங்க பிள்ளைகளை பள்ளியெடுத்துக்கு அனுப்பல, வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா சரோஜா, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீ எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிட்டு எப்படி ஒத்தையில பாத்துக்கிடுவா? ஏங்க அப்படி நினைக்கிறிய? நான் இதுக்கு முன்னால பாக்காத, அதெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் அழகா பரிமாறுவேங்கா. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல சரோஜா, பரிமாறுறது சரிதான், ஆனா காசெல்லாம் வேற வாங்கணும்ல. ஒத்தால உனக்கு கஷ்டம். உங்க அம்மையை கொஞ்சம் நேரம் கழிச்சு போக சொல்லிருக்கலாம். அது வந்துக்கா, 3 பேரும் கதவை திறந்து போட்டு கிளம்பிடுவாவே, வீடு திறந்து கிடக்கும் பத்தியல. அதான் போமான்னு சொன்னேன். உங்களை பத்தி யோசிக்கல கையில, எனக்கு கொஞ்ச நேரம் இருமான்னு சொல்லியிருப்பேன். இப்பதான் உங்களை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. நாளைக்கு எங்க அம்மை கொஞ்சம் லேட்டா போய் சொல்லியிருக்கா. என் புருஷன் கிளம்பும்போது கதவை போட்டுட்டு சாவி எடுத்து வந்துட்டு போங்கன்னு சொல்லிடு. சரி சரோஜா, இன்னைக்கு ஒரு நாளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாத்துக்க. என் பிள்ளைகள பள்ளியெடுத்துக்கு போன பத்தியா, நான் அவியலை கிளப்பி விட்டுட்டு ஓடி வந்துடுறேன். ஏக்கா, பிள்ளைகளுக்கு டிஃபன் எடுத்துட்டு போங்க. சரி சரோஜா, எடுத்து வச்சிருக்கேன். சரிக்கா, அப்ப போயிட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கக்கா. உடனே வந்துருவேன் சரோஜா. அம்மா, சாம்பார் கொண்டு வாங்கம்மா. இந்த வாரேன். ஏனே, சாம்பார் போதுமா? எனக்கு கொஞ்சம் ஊத்தட்டுமானே? போதும்க்கா. ஏக்கா, உங்களுக்கு சாம்பார் ஊத்தணுமாக்கா? இல்லம்மா, வேண்டாம். ஏக்கா, உங்களுக்கு கொஞ்சோண்டு ஊத்து. சரிக்கா. என்ன அக்கா வராவே? ஓஹோ, கடைக்கு போயிட்டு வராவளோ? ஏக்கா வாங்க, கடைக்கு போயிட்டு வாரியலோ? ஆமாமா தங்கச்சி, உட்காருங்கக்கா, சொத்த நேரம் உட்கார்ந்து பேசுங்க. என்னக்கா, வீட்ல ஏதோ வேலை இருக்கோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, காலையில கடைக்கு போயிட்டேனா, என் மாவ சாரோஜா தான் விடிய காலமே கடைக்கு வந்துட்டா, வீட்டுல கொஞ்ச நேரம் போய் படுத்து வரங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டா. இப்ப எல்லாரும் வேலைக்கு
என்னவே? ஏவே என் பெண் எடுத்தியோ? உன் பெண்ணையா? நான் எதுக்கு எடுக்க போறேன்? போய் சொல்லாதே, நீ தான் எடுத்திருக்க. நான் எடுக்கலவே. நேத்து ராத்திரியே கேட்டேன், ரோஸ் கலர்ல உன்ட்ட பெண்ணே கிடையாது, இது ஏன் பெண்ணு மாதிரி இருக்கேன்னு. நீ தான் வான் பெண்ணுன்னு சொன்ன. இப்ப நான் பையில போய் பார்த்துட்டு வரேன், என் பெண்ணை காணும். நீ நேத்து ராத்திரி என் பெண்ணை தான் எடுத்து வச்சு எழுதுனியோ? இல்ல, அது என் பெண்ணு என் பேக்ல இருந்து. உன் பேக்ல என் பெண் தானே எகிரி குச்சி வந்து உட்கார்ந்துக்கிடுமோ? போய் சொல்லாதவே. எப்ப பாரு பேனாவை தொலைச்சிட்டு என் பேக்ல வந்து தெரியாம பெண் எடுத்து எழுத ஆரம்பிச்சிரியா? உன்னால நான் அம்மாட்ட அடி வாங்க வேண்டியதா இருக்கு. உன் பேனா எங்க தொலைச்சா? என் பேனாவை தா. இங்க பாரு, அது என் பேனா. நான் எங்கேயும் தொலைக்கலாம் இல்ல, அது என்னோட பேனா தான். தரலாம் முடியாது. ஏவே ஒழுங்கா தந்துரு. இப்போ பையில போய் செக் பண்ணிட்டு தான் வர, பேனாவே இல்ல. ஒழுங்கா என் பேனாவே என்கிட்ட தந்துரு. எதுக்குவே? உன் பேக்ல தான் 4-5 பெண்ணு கிடந்துலா? அதானே பார்த்தேன். நீ அப்போ பேக்ல போய் தேடி எடுத்துருக்க அந்த பெண்ணை, அப்படித்தானே? இல்ல. பேரவை எப்படி போய் என் பேக்ல 4-5 பேனா இருக்குன்னு உனக்கு தெரியும்? சும்மா எட்டி பார்க்கும்போது பார்த்தேன். சும்மா எட்டி பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சிருமா? ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. ஏவே அப்படி சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன், ஃப்ராடு. ஏவே எதுக்கு அப்படி சொல்லியா? பின்ன என் பெண்ணை திருடி இருக்கா, சரியான திருடி. ஒரு பெண்ணை எடுத்ததுக்குலாம் உடனே திருடினதா ஆயிருமோ? வாண்டத 4-5 பெண்ணு இருக்குல்ல. அம்மா ஒரு பெண்ணு தானே வாங்கி தர, வாண்ட மட்டும் 4-5 பெண்ணு எப்படி வந்துச்சு? நீயும் திருடிட்டு வந்தியோ? ஏவே தேவலாதான் பேசாத சொல்லிட்டேன். நான் வாங்கி தர பேனால பத்திரமா வச்சிருக்கேன், நீ வாங்கி தர பேனால தொலைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் உன் பையில ஒரு பேனா கூட இல்ல. நான் எல்லா பேனாவையும் பத்திரமா வச்சிருக்கேன். இந்த ரோஸ் கலர் பேனாவையும் என்கிட்ட இருந்து நீ தானே திருடின. ஒழுங்கா தந்துரு சொல்லிட்டேன். தர முடியாது போ. இவ தாரியா இல்லையா? தர முடியாது பே. திருடி. இங்க பாரு பே, அப்படி சொல்லாத. என்னை அப்படிதான் சொல்லுவேன், திருடி. ஏவே என்னைய அடிக்க உன்னை இப்ப என்ன பண்ணின்னு பாரு. பிள்ளைகளா என்ன நடக்குங்க? வீடு கட்டி எம்மா இவ என்ன செஞ்ச தெரியுமா? தூர நவல்றியல இல்ல விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்து சாத்தட்டுமா? பொம்பளை பிள்ளைகளா நீங்களா இப்படி அடிச்சிடுறது? அம்மா அக்கா அடிச்சிட்டா. ஆமா அக்கா அடிச்சா, நீ அடிச்சத நான் பார்க்கல நினைச்சியா? ரெண்டு பேரும் ஒரு போல தான மல்லு கட்டிட்டு நிக்கறியே. ஆம்பளை பையனோட பெத்தனா இல்ல பொம்பளை பிள்ளைகள தான் பெத்தனான்னு எனக்கே தெரியல. அம்மா இவ என்ன செஞ்ச தெரியுமா? என்ன வேணா செஞ்சிட்டு போறா, உன் தங்கச்சி தானே, விட்டு கொடுக்க முடியாது. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம செஞ்சிருப்பா, நீ பெரிய பிள்ளை தானே, போர்த்து போக மாட்டியா? அம்மா அவ என் பெண்ணை எடுத்துக்கிட்டாமா, பெண் இல்லாம நான் எப்படி எழுதுவேன்? பெண்ணை தானே எடுத்தா, இன்னும் உயிரை எடுத்த மாதிரி பேசியா? ஏதாவது அவசரத்துக்கு எடுத்துருப்பா, எழுதி தருவா. நான் கேட்டதுக்கு தர மாட்டேங்க. அம்மா அவ பையில 4-5 பெண்ணு வச்சிருக்காமா. அந்த ரோஸ் கலர் பெண்ணு என் பெண்ணு தான், அதை தாத்தான்னு கேட்காமா. ஏய் சத்யா, அதான் உன் பையில 4-5 பெண்ணு இருக்காம்ல, வேற எதுக்கு உன் தங்கச்சிட்ட கேக்கா? அம்மா அது எல்லாத்தையும் விட இந்த பெண்ணு தான் நல்லா அழகா எழுதும். கையெழுத்து அந்த பெண்ணுல எழுதுனாதான் நல்லாவும் இருக்கும். என் பையில இருந்த பெண்ணை இவ தெரியாம எடுத்திருக்கா, கேட்காம எடுத்திருக்கா. அதுக்கு இப்படிதான் அடிச்சுக்கிடுவீல? உங்களுக்கு பெண்ணு வாங்கி தரது நான் தானே, ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே எதுவா இருந்தாலும். ஒரு பெண்ணை கூட ஒருத்திக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறியே. நீங்களெல்லாம் என்ன உதவி செஞ்சிருவீங்க? நாங்களாம் அந்த காலத்துல உடுத்திருக்க துணியே மாத்தி ஒருத்தர் உடுத்துக்கிடுவோம். ஒரு நாள் நானே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தங்கச்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் இருந்தா அவ்வளவுதான், வீடே 2000. ஒரு பியானாவை எடுத்ததுக்கு இவ்வளவு சண்டை. நான் வரலன்னா மண்டையை போட்டு உடைச்சிருப்பிய போல. எழுதிட்டு தங்கச்சி தானே தர போறா, இல்ல நான் புது பேனா வாங்கி தாரேன். அந்த பேனா தான் வேணும்னு தலையில நிக்க வேண்டியது. ஒரு பொறுமை தான்ங்கிறது இல்லையே. தங்கச்சி தான் சின்ன பிள்ளை, நீ சரியில்லை சத்தியா. வர மூத்த பிள்ளைய பொறுப்பா நடந்துக்கிடுவான்னு பாக்கேன். ஒரு கூறு இல்லையே. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஒரே சண்டை. ஆம்பளை பையில பெத்தனா இல்ல பொம்பளை பிள்ளையில பெத்தனா எனக்கே தெரியல. அம்மா இன்னைக்கு கேட்காம பியானோ எடுத்துட்டா. யார் எடுத்தா? உன் தங்கச்சி தானே எடுத்தா. இன்னும் ஊர்ல இருந்து ஒருத்தி வந்து எடுத்துட்டு போன மாதிரி சொல்லியா? எழுதிட்டு பிறகு தருவா, இல்லன்னா நான் வாங்கி தாரேன். அம்மா அப்பா வெளியூருக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு கடையில வாங்கிட்டு வந்த பியானோ அது ரொம்ப அழகா எழுதும். அந்த மாதிரி பியானோலாம் நம்ம ஊருக்குள்ள இல்ல. எனக்கு அந்த பியானோ தான் வேணும். ஆமா, உலகத்திலே இந்த ஒரு பேனா மட்டும் தான் நல்லா எழுதும். வேற மத்த பேனாலலாம் மை இல்ல. இருக்க பேனாவை வச்சு இருக்க மாதிரி எழுது போதும். கையெழுத்து அழகா இருக்கணும்னா பேனா அவசியம் இல்ல, நீ ஒழுங்கா எழுதுனா போதும். ஏய் சுவானி, பேனா இல்லைன்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நான் 5 ரூபா 10 ரூபா தர மாட்டேன் உனக்கு. இவ பையில தான் போய் எடுப்பிய. அம்மா அது ஏன் பேனாமா? அப்ப எனக்கும் தான் வாங்கிட்டு வந்து தந்தாவ. அம்மா இவளுக்கு அப்பா வாங்கி கொடுத்தது ப்ளூ கலர்மா, எனக்கு தான் ரோஸ் கலர்ல வாங்கி தந்தாவ. இப்போ என்ன